சுவாமி சரணம். இப்போ நம்ம பெரியானவட்டத்துலேருந்து பம்பா வழியாக ஐயப்பனை பார்க்க போகிறோம். பம்பா போயாச்சுன்னா மேலே ஃபஸ்ட்டு நீலிமலை, ஃபஸ்ட்டு கன்னிமலை கணபதி வந்து உடச்சிட்டு தேங்காய் உடச்சிட்டு அப்புறம் நீலிமலை, அப்பாச்சிமேடு, சபரிப்பீடம், சரங்குத்தி, 18 படி. இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ். இப்போ காலையில் 3:30 மணி, நல்லா குளிர் வெளியில். பட் இருந்தாலும் ஐயப்பன் மேலே பாரத போட்டு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்புவோம். சுவாமி சரணம். ஓகே, இது பம்பா போகிற வழி. இங்கே பாருங்கள், காலையில் மணி இப்போது 3:30. ஸோ நாங்கள் சன்னதிக்கு போகலான்னு நினச்சிருக்கோம். ஐயப்பன் என்னன்னு தெரியல, எத்தனை மணிக்கு தரிசனம் தெரில. ஐயப்பன் நம்பி போகிறோம், நல்ல தரிசனம் கிடைக்கும். இப்போ போகிற வழி பார்த்திங்கன்னா இது பெரியானவட்டத்துலேருந்து போகிற வழி. காலையில் எப்பவுமே ஜோதியாக இருக்கும், செம்ம குளிர். இதனால் ஐயப்பனை மனசில் வச்சுட்டு போயிட்டே இருக்கோம்ல. நீலிமலைக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். சுவாமி சரணம். சுவாமி சரணம். நம்ம இப்போ வந்து நீலிமலை ஏத்தம் ஸ்டார்டிங்க்கு இப்போது இது வழியாக தான் போனோம். இது வழியாக ஃபஸ்ட்டு போனால் கன்னிமலை கணபதி, அதுக்கப்புறம் அங்கேருந்து நீலிமலை ஏத்தம், அப்புறம் அப்பாச்சிமேடு. இங்கே தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் இங்கே தான் வந்து ஆரம்பத்தில் எல்லாருமே இந்த படியில் தொட்டு கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வழியாக வருது 4 சின்ன பாதை, இந்த வழியாக வருது பார்த்தீங்கன்னா பெரிய பாதையிலேருந்து இப்படி வரணும். சரியா? சுவாமி திவ்ய தரிசனம் கடிதம் மகான இங்கே வந்து பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சிட்டு கன்னிமலை கணக்கு உடச்சிட்டு கிளம்புவோம். சுவாமி சரணம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி, பெருமாள் சன்னதிலாம் இருக்குது. அது முடிச்சுட்டு இனிமேல் வேண்டியதான். சுவாமி சரணம். சுவாமி சரணம். இப்போ நம்ம வந்து அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் நீலிமலை ஏற்றம் போய் சுவாமி பார்க்கணும். எல்லாம் வராங்க பாருங்க. இதான் ஏற்றம் ஸ்டார்டிங். சரியா? நீங்கள் கும்பிட்டு மேலே ஏற வேண்டியது தான். இதுக்கு மேலே ஃபோட்டோ எடுக்க முடியாது. அப்புறம் பேசலாம். குட்டீஸ் பாய். சுவாமி சரணம். இப்போ அப்பாச்சிமேட்டில் இருக்கோம். இப்போ நம்ம அப்பாச்சிமேட்டில் இருக்கோம் குட்டீஸ். இங்கே பாருங்க மக்கள் வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மகர ஜோதிக்கு அடுத்த நாள் சன்னிதானத்தை சுற்றி அலைக்கடலான இருக்கிற பக்தர்கள் கூட்டம்தான். இது ஒரு சாம்பிள். இங்கே நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லா பக்தர்களும் கீழே உட்காந்து அவங்கவுங்க நெய் தேங்காவை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயப்பன்ட்ட மனசார வேண்டி திருப்பியும் போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க. எல்லாம் நல்லபடியாக அபிஷேக தரிசனம் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்து வந்தாச்சு. நம்ம டீம் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே பாருங்க, மூக்க மூட்டின்னு இருக்காருல, அது வந்து முக்கியமான வேலையில் இருக்கார் அவர். சித்தர். இவர் பேர் இவர் பாம்பாட்டி சித்தர். அவர் வந்து பனியன் சித்தர்.
காலையில் வந்த சுவாமியே காலையில் வந்து தரிசனம் முடிச்சாச்சு. எங்கள் குழு இப்போ அப்படியே கீழே கிளம்புது. நாங்கள் நைட்டு பஸ்ஸை பிடிச்சி நாளைக்கு மார்னிங் வந்து ஊருக்கு போகிற மாதிரி பிளான். சுவாமி சரணம். அடுத்த வருஷம் பார்க்கலாம். பாய். ஹைகுடேஸ் நம்ம இப்போ சுவாமியை பார்த்தாச்சு. இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு 1.5 கிலோமீட்டர் இது இருக்கும். 1.5-2 கிலோமீட்டர் நடக்கிற அப்படி இருக்கும். இது மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் கழுதப்பாதைன்னு இருக்குது. அதனால் நார்மலாக நம்ம ஏறுற பாதை இல்லாமல் வேறு பாதை, அது வழியாக தான் நடக்க விடுவாங்க. நாங்கள் நம்புகிறோம் வந்துடுறேன், ஏன்னா கூட்டம் இருக்கும். கழுதப்பாதைங்கிறது ஒன்றும் இல்லை, கழுதுங்க மேலே உணவு பொருளாக வச்சு அந்த பாதையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பேர் கழுதப்பாதை. இப்போ டிராக்டர்னு வருது. சரியா? பிரயாணம் முடிச்சு வந்தாச்சு. இப்போ எல்லாம் சாமிகளும் சிப்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இதுவும் பிரயாணத்தோட ஜாலியான விஷயம் தான். பாருங்க, அப்படியே திருப்பி வச்சா இது முடிச்சாதான் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி. எங்கள் யாத்திரை முடிஞ்சு அவள் ட்ரெயினில் எல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ எல்லாம் அவங்க டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இனிமேல் அடுத்த வருஷம் இந்த பயணம் திருப்பி தொடரும். எல்லாருக்கும் சுவாமி சரணம், வணக்கம். நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். குருசாமி சரணம். அப்படியே உங்களை பெருங்குளத்தூர் சுவாமி. பை பை. எங்கள் பிரயாணம் முடிஞ்சது, இது முடிஞ்சது. எங்கள் குரூப் மெம்பர்ஸ் திருப்பி போய் அங்கே போய் இறங்குறாங்க. எக்மோரில் நாங்கள் தாம்பரம் இறங்கினோம். இனிமேல் அடுத்த வருஷம் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் பெருங்குளத்தூர் சுவாமி. பை பை.